ஹாய் ஆஸ்பிரண்ட்ஸ், இன்னைக்கு பிப்ரவரி 14, 15, 16 உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் மொத்தமாக சேர்த்து பார்த்துருவோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் இருக்கும். பேப்பரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, வாங்க இன்னைக்கு என்ன எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 14ஆம் தேதி 1.31 கோடி செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மகளிர் வங்கிகளுக்கு 5000 பணம் வந்து எவ்ரி 15ஆம் தேதி போடுவாங்க இல்லையா, ஒவ்வொரு மாதமும் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு அது 1000 இருந்தது. இந்த வாட்டி கோடை காலத்துக்காக ஒரு 2000. ஸோ இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால ஒரு 3 மாதம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த பணம்லாம் போடக்கூடாதுங்கிறதுனால எல்லாத்துக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5000 வந்து போட்டிருக்காங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் புதிய அலுவலகம் ஸோ உள்ளே இருக்குது. என்னென்னா 1931 கட்டப்பட்ட, அதாவது வெஸ்ட் பெங்கால்லேருந்து இதுக்கு கல்கத்தாலேருந்து டெல்லியை வந்து புது தலைமை மாற்றினாங்க. ஸோ பிரிட்டிஷ் காலத்தில் இப்போது அந்த பில்டிங்கை மாற்றி இப்போது பிரைம் மினிஸ்டர் அலுவலகம் வந்து மாறி இருக்கு. ஓகே, அது என்னென்ன பேர் வச்சுருக்காங்க, யாரெல்லாம் கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதில் 2 ஸ்கீம்ஸ் வேற ஆட் பண்ணியிருக்கிறாங்க, அதுவும் நம்ம பார்ப்போம். பங்களாதேஷில் போன வருஷம் 2024 மாணவர் கிளர்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு ஷேக் ஹசீனா அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க பிரதமர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில் வந்து தந்தம் புகுந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து யூனிஸுங்கிறவர் இடைக்கால பிரதமராக ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அங்கே எலெக்ஷன் நடந்து அதில் யார் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஎன்பி கட்சியை சேர்ந்தவர். ஓகே, பங்களாதேஷோட பிஎன்பி கட்சியை சேர்ந்த தாரிக் ரஹ்மான். இவர் வேற யாரும் இல்லை, கிட்டத்தட்ட 2001 அப்புறம் இவர் வந்து லண்டனில் போய் செட்டில் ஆயிட்டாரு. ஸோ கலிதா ஜியா இவங்க முன்னாள் பிரதமராக இருந்தவங்க, பெண் பிரதமர். அவங்களோட பையன் தான் இவங்க. பேர் வந்து தாரிக் ரஹ்மான். ஓகே, அவர் வந்து இப்போ ஜெயிச்சிருக்கிறாரு. பெரும்பான்மை 3ல் 2 மடங்கு ஜெயிச்சிருக்கிறாரு. இப்போ 300 சீட் இருக்குன்னா 200 சீட் இவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது மூலயமா அங்கே ஸ்திரத்தன்மை வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ எப்போ பதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எல்லாமே இருக்குது. ஸோ 2024 ஜூலை மாதம் மாணவர் போராட்டத்துக்கு அப்புறம் இது ஷேக் ஹசீனாவோட 15 ஆண்டுகால ஆட்சி முடிவுக்கு வந்து அவங்க இப்போ இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்காங்க. 2007 இராணுவ ஆதரவு பெற்ற இடைக்கால அரசு பதவி காலத்திலேயே இதே மாதிரி நாட்டை விட்டு வெளியேறியிருந்தாங்க. ஓகே, 2001 பிஎன்பி ஆட்சி அமைத்த நிலையில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி இந்த பிஎன்பி ஆட்சி அமைக்குது. ஸோ இதுல எத்தனை பேர் அப்படின்னா, பெண்களுக்கு இதுல முன்னுரிமை கொடுக்கவே இல்லை. மொத்தம் போட்டியிட்ட 1981 வேட்பாளர்கள்ல பிஎன்பி கட்சியிலேருந்து 10 பெண்களுக்கு மட்டுமே போட்டியிட வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மொத்தமே 76 பேர் தான் அந்த மொத்தத்திலையும். அதே மாதிரி எதிர்த்து போட்டியிட்ட ஜமாத் இ இஸ்லாமி அப்படிங்கிற கட்சியில ஒரு பெண் வேட்பாளர் கூட இல்லை, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 1970 பங்கபந்து முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிறவர் தான் வந்து இப்போ பாகிஸ்தானும் பங்களாதேஷும் வந்து அப்போ ஒரு போர் நடந்துச்சு இல்லைங்களா. ஸோ அதுக்கு தலைமையில் யார் அன்றைக்கு ஒன்றுபட்ட பாகிஸ்தான் சொல்லிட்டு இது பண்ணதுன்னா இவங்க தான். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க, அதனால தான் நம்ம அந்த பிரித்து சொல்லியிருக்கிறோம். ஸோ இது பாருங்க, புதிய அலுவலகத்துக்கு மாறினார் பிரதமர் மோடி. புதிய அலுவலகத்தோட பேர் என்ன? ஓகே, புதிய அலுவலகத்தோட பேர் வந்து சேவா தீர்த் அப்படின்னு வச்சிருக்காங்க. சேவா தீர்த்து. ஸோ முன்னாடி இருந்த பார்லிமெண்ட் மாதிரி இப்போ இல்லை, செக்ரட்டரி மாதிரி இல்லை, சேவா தீர்த் அப்படியே மாத்திட்டாங்க. ஸோ 1931 பிப்ரவரி 13 தான் வந்து இந்த புதுதில்லி அதிகாரப்பூர்வமா மாறுனுச்சு எங்க கல்கட்டாலேருந்து. ஸோ அதுதான் இதுல சொல்றாங்க. 95வது ஆண்டு தினத்தை இப்போ கொண்டாடுறாங்க, சேவா தீர்த் அப்படிங்கிறது. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த சாலை விபத்து இப்போ இந்த ஓபன் பண்ண அந்த நாள்ல என்ன திட்டங்கள் அறிவிச்சிருக்காரு அந்த ஆபீஸ்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம குடிமக்களே தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு வளாகத்துல எழுதியிருக்காங்க. அந்த குடிமக்களே தெய்வம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சேவா தீர்த்த வளாக வாயில தேவ நாகரி எழுத்துல நாகரிக் தேவா பவ, நாகரிக் தேவா பவ அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கிறாங்க. ஸோ அந்த எழுத்து என்னன்னா தேவ நாகரி எழுத்து, நாகரிக் தேவோ பவ, நாகரிக் தேவோ பவ அப்படின்னா குடிமக்களே தெய்வம் அப்படிங்கிற அதுக்கு மீனிங்கு. ஸோ 2014 பிரதமர் இருந்தபோது இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ்ல முதல்ல எந்த திட்டத்தை கையெழுத்து போட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலை விபத்து நடக்கும் இல்லைங்களா, அப்போ 1.5 லட்சத்துக்கு எந்த ஒரு ரொக்கமும் வாங்காம சிகிச்சை பார்க்கறது தான். அதுக்கு பேர் என்னன்னா பிஎம் ரஹத் அப்படிங்கிற அந்த ஸ்கீமோட பேரு. அதுக்கப்புறம் லட்சாதிபதி சகோதரிகள் அப்படிங்கிற ஒரு திட்டத்துக்கு மேற்கொண்டு 6 கோடி உயர்த்தும் நோக்கில் இருக்கிறாங்க.
ஸோ ரெண்டுத்துக்குமே வந்து கையெழுத்து போட்டாங்க. ஸோ இது கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்புறம் 10,000 கோடி எதுக்கு எழுதியிருக்காங்கன்னா புத்தாக இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு 2ஆம் கட்டம் 2017 ஆரம்பிச்சாங்க இந்த ஸ்டார்ட் அப்காக. இப்போ எகைன் 10,000 கோடி திரும்பி ஸ்டார்ட் அப்காக இது ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்கிற டீச்சர்ஸ் இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு போன வருஷம் 2025 பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு சிறப்பு தேர்வு தமிழகத்தில் அரசு பள்ளி பணியில் உள்ள ஜூலை, அதாவது 3 வருஷத்துக்கு நடக்க போகுது. ஸோ 4 வருஷத்துல பணியில உள்ள ஆசிரியர்கள் தன்னோட உயர்வு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னா அவங்க தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல ஜனவரி, ஜூலை, டிசம்பர்ல எக்ஸாம் நடக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட டேட் அறிவிச்சிருக்காங்க. அதான் இது ஜூலை 4, 5 ஆகிய நாட்களில் ஆசிரியர் தகுதி தேர்வு நடைபெறுது. தேர்ச்சி பெறுவது கட்டாயம். எப்பன்னா பதவி உயர்வு, ஆசிரியராக பணிபுரியவும், உதவி பெறும் பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவும், அப்புறம் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வு முக்கியம். டெட் முக்கியம், டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதுக்கப்புறம் செப்டம்பர் 1, 2025 இது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் தமிழகத்துல 4 மாதங்களுக்கு ஒரு முறை வீதம் ஆண்டுக்கு 3 முறை இந்த எக்ஸாம் நடக்கும். 2026ஆம் ஆண்டுக்கான தேர்வு வந்து ஜனவரி, ஜூலை, டிசம்பர் ஆகிய நாட்கள்ல இது நடக்க போகுது. ஸோ பிப்ரவரி 18 ஏப்ரல் 10 வரைக்கும் நீங்க அதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் மார்க் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. ஓபிசி, அதாவது பிசி, பிசி முஸ்லீம் இவங்களுக்கு, எம்பிசி இவங்களுக்குலாம் 50% 75 மதிப்பெண் பெற வேண்டும். எஸ்சி எஸ்டி மாணவர்கள் அவங்க வந்து 40% 60 மதிப்பெண்கள் எடுத்தா அவங்களுக்கு தேர்ச்சி பெற்றுவாங்க. பொது பிரிவு ஜெனரல் கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு 90, அதாவது 60% எடுத்தா 90 மதிப்பெண் பெறணும். ஸோ இதுதான் வச்சிருக்காங்க, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் 2016 முதல் 2025 வரைக்கும் நீதிபதிகளுக்கு மேல புகார் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் 8600 புகார்கள் நீதிபதி மேலேயே வந்திருக்கு. ஸோ அதான் இப்ப வெளியிட்டு இருக்காங்க. யாருன்னா பார்லிமெண்ட்ல. இது எதுல அப்படின்னா 1997ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம், 2 தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அந்த தீர்மானம் என்ன அப்படின்னா, நீதிபதிகளின் மதிப்புகளை மறுவரையறை செய்வது, அது ஒரு தீர்மானம். அப்புறம் குறிப்பிட்ட நீதி நடைமுறை தரங்கள் மற்றும் தத்துவங்களை உச்ச நீதிமன்றம் ஆய்வு செய்யணும். இது 2த்தின் மூலியமா இவங்களுக்கு அவ்வளவு புகார் வந்திருக்கு. அதான் இது ஒருங்கிணைந்த பொது குறை தீர்ப்பு மற்றும் கண்காணிப்பு நடைமுறை CBGRAMS, அதன் மூலியமா இவங்களுக்கு குறை தீர்வு போயிருக்கு. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுற திரைப்பட விருது, அப்புறம் பெரிய திரை மற்றும் சின்னத்திரை பட விருதுகள் தமிழ்நாடு வழங்கியிருக்கு. இது 2016 2022 வரைக்கும் உள்ள வருஷத்துக்கும், அதுக்கப்புறம் வந்து சின்னத்திரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எவ்வளவு பிரைஸ் அப்படின்னா 2 லட்சம், 1 லட்சம், 75,000, 1 பவுன் தங்க கேடையும் கொடுப்பாங்க. இது எல்லாமே ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு படமும் நம்ம கீழே நான் வந்து அந்த கிளாஸ் எடுத்திருக்கிறேன். 2014 எந்தெந்த படத்துக்கு கொடுத்தாங்க, 2017, 18, 19, 20, 21 அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நான் கீழே டேக்லைன் போடுறேன், நீங்க பாத்துக்கங்க. ஸோ 2014 முதல் 2022 9 ஆண்டுகளுக்கு சின்னத்திரைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் பார்ப்போம். இதுல 3ஆம் பரிசு, 1ஆம் பரிசுலாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு சொல்லியாச்சு. ஸோ எந்தெந்த படம்லாம் வாங்கியிருக்கு அப்படிங்கிறத கீழே உங்களுக்கு ஷார்ட்ஸ்ல நீங்க பாத்துக்கங்க. பிப்ரவரி 15 தேதிக்கு உண்டான தினமணி நியூஸ் பேப்பர் பார்ப்போம். புத்தாக்க திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. மோடி அவர்கள் இந்த 10,000 கோடி அதுக்காக ஒதுக்கி இருக்கிறாங்க. என்னன்னா மோஸ்ட் அர்பனைஸ்டா ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அர்பனைஸ் ஆக்கணும் அப்படின்னா அங்க எவ்வளவு வேலைகள் இருக்கும், அதுக்கு தான் இது. ஸோ இதை 2016ஆம் ஆண்டு புத்தாக்க இந்தியா திட்டம் மத்திய அரசு அறிமுகம் செஞ்சிருக்கு. அதோட 2ஆம் பாகம் 2026, 10 வருஷம் கழிச்சு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு 10,000 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. அதுதான் இது. அதுக்கப்புறம் வங்கதேசத்தில் புதிய பிரதமராக யார் வந்து, இவர் தான் அது, தாரிக் ரஹ்மான் அவர்கள், BNP கட்சியை சேர்ந்தவங்க. ஸோ இவங்க இப்போதைக்கு புதிய பிரதமரா ஜெயிச்சிருக்காங்க. இவங்க இந்தியாவோட நட்புறவா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எத்தனை சீட்டுனா 297ல 209 இடங்கள் இவரு வின் பண்ணியிருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த போட்டோ பார்த்தீங்கன்னா மோடி அவர்கள், அதாவது பிரம்மபுத்திரா நதியில கவுஹாத்தில அஸ்ஸாம்ல பாலம் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. 2வது பாலம் இது. இதுல பாத்தீங்கன்னா பாலத்தை மட்டும்தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதுக்கு எவ்வளவு வந்து செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 கோடியில கட்டப்பட்ட பிரம்மபுத்திரா பாலம் திறப்பு. ஸோ எங்கன்னா கவுஹாத்தியில், அது மட்டும் இல்லாம ஜலுபாரி கவுஹாத்தில 30 கோடியில செலவுல ஓபன் பண்ணியிருக்காங்க இல்லையா. இது 6 வழி பாலத்தை பிரதமர் மோடி திறந்து வச்சிருக்கிறாரு.
இதுக்கு பேர் என்னன்னா குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இந்த பாலத்தோட பேர் தெரிஞ்சு வச்சுங்க, குமார் வர்மா, குமார் பாஸ்கர் வர்மா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. குமார் பாஸ்கர் வர்மா சேது அப்படிங்கிற இந்த பாலத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி எங்க பாலம் இருக்கு, பிரம்மபுத்திரா ரிவருங்கிறது அகன்ற நதி. ஸோ ஜலுபாரி பகுதியில மட்டுமே பாலம் இருந்திருக்கு. இப்போ இங்க புதுசா கட்டியிருக்கிறாங்க கவுஹாத்தில. அது மட்டும் இல்லாம அஸ்ஸாம்ல திப்ருகார் தேசிய நெடுஞ்சாலையில ஃபிளைட் இறங்குறதுக்கு, ஃபைட்டர் ஜெட்லாம் இறங்குறதுக்கு, ஸோ எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுற மாதிரி ஒரு சாலையை அமைக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் செலவுல கட்டமைக்கப்பட்டிருக்கு இந்த பன்முக பயன்பாட்டு ஓடுபாதை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல ரோடாவும் யூஸ் பண்ணிப்பாங்க. டிசாஸ்டர் காலங்கள்ல, ஏதாவது போர் காலங்கள்ல ஃபிளைட் இறங்குறதுக்கு, ஹெலிகாப்டர் இறங்குறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் மோடி அவர்களும் இப்ப இறங்கி அதுல வெளில வந்திருக்கிறாரு. அஸ்ஸாம் மாநிலம் திப்ருகார் தேசிய நெடுஞ்சாலையில இது அமைஞ்சிருக்கு 100 கோடி ரூபாய் செலவுல. எந்த இதுல இருந்து வந்து இறங்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, C-130J மூலம் மோரான் புறவழிச்சாலையில மோடி அவர்கள் இறங்கியிருக்கிறாங்க. அந்த அவங்க இறங்கின பேர் வந்து C-130J. அது மட்டும் இல்லாம சுகாய் 30, MK ரஃபேல் போர் விமானம் எல்லாமே வந்து அதுல தரையிறங்கி செக் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அதோட உறுதித்தன்மையும் செக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நிசார் செயற்கைக்கோள் சேட்டலைட்டை விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. அது வந்து இஸ்ரோவும் நம்ம இந்தியா சேர்ந்த இஸ்ரோவும் நாசாவும் கூட்டு முயற்சியில் இதை அனுப்பிச்சிருக்காங்க. 12 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது பூமிக்கு மேல் பரப்புல உள்ள மண், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்சு இதெல்லாம் வந்து படம் பிடிச்சு நமக்கு காட்டுறது தான் இந்த நிசார் செயற்கைக்கோள். ஸோ 12 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு அனுப்பும். ஓகே. அதுக்கப்புறம் February 14 நம்ம இந்தியாவுக்கு ஒரு சோகமான நாள். என்ன அப்படின்னா, புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு இல்லைங்களா? அந்த புல்வாமா தாக்குதல் தான் 2019 எக்ஸாக்டா கொரோனாக்கு இதுல February 14 நடந்திருக்கு இந்த புல்வாமா அட்டாக்கு. இதுல 40 CRPF ஆபீசர்ஸ் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்காக ஏற்பட்ட இந்த இதுதான் 40 CRPF வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. இதுல பாலக்கோட்ல இந்தியா போர் விமானங்கள் வான்வழி தாக்குதல் நடந்துச்சு பாகிஸ்தான்ல போயிட்டு. ஸோ இதன் மூலியமா வந்து February 14 எல்லா தலைவர்களும் வந்து அங்க மலர் வைத்து அனுசரிச்சாங்க. ஓகே, அதான் இது. ஸோ தேர்தல் அறக்கட்டளைகள் திட்டத்தில் கீழே எவ்வளவு பணம் வந்திருக்குன்னா, பாஜக தான் இதுல அதிகமா 80% மேல பணம் வந்திருக்கு. 7% தான் காங்கிரஸ்க்கு வந்திருக்கு. மொத்த கோடி பாத்தீங்கன்னா 3826 கோடி. அதுல 3157.65 கோடி 82.2% பாஜக மட்டுமே கொடுத்திருக்காங்க. ஓகே, அதோடு இல்லாம பாஜக நன்கொடை கொடுத்திருக்காங்க. 2013ஆம் ஆண்டு இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஸோ இது மத்திய நேரடி வரிகள் வாரிய திட்டத்தின் கீழேமா இதை வந்து கண்காணிப்பாங்க. இதுல 2024-25 3826.36 கோடி நன்கொடையாக வழங்கியிருக்கிறாங்க. இதுல யார் யார் வந்து பிரைவேட் பர்சனும் வழங்குவாங்க, அதே மாதிரி கார்பரேட் ஆபீசர்ஸும் வழங்குவாங்க, அதுக்கப்புறம் நிதி நிறுவனங்களும் வழங்கும். ஸோ அதன் மூலியமா பாக்குறப்போ 3157 கோடி பாஜக பெற்றிருக்கு. 7%, அது எவ்வளவுன்னா 7.81%. காங்கிரஸ்க்கு 298.77 கோடி. அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு 102 கோடியும், அவங்க மொத்தம் 19 கட்சிகள் சேர்ந்து 267.91 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு. இதுல யாரெல்லாம் பங்கு பெற்றிருக்காங்க அப்படின்னா, ப்ரூ டென்ட் அறக்கட்டளை 15 கட்சிகளுக்கு பணம் அனுப்பிச்சிருக்காங்க, 2668.46 கோடி ரூபாய். அதே மாதிரி ப்ராக்ரஸிவ் அறக்கட்டளை, அந்த அறக்கட்டளை மூலயமா 10 கட்சிகளுக்கு 914.9 கோடி ரூபாய் விநியோகம் பண்ணியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 228 பொது நிறுவனங்களும் இண்டிவிஜுவல் பர்சனும் போட்டிருக்காங்க. ஸோ மாநிலங்கள் வாரியா பார்க்குறப்போ யாரோ மகாராஷ்டிராவுக்கு தான் நிறைய பணம் இதே மாதிரி தேர்தல் நிதியா போயிருக்கு. ஸோ நன்கொடை செலுத்தியிருக்காங்க. அப்புறம் தெலுங்கானா, அப்புறம் ஹரியானா, அப்புறம் மேற்கு வங்கம், அப்புறம் குஜராத். ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ February 14 அது வரைக்கும் February 6 வரைக்கும் நம்மள்ட்ட அந்நிய செலாவணி கையிருப்பு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எவ்வளோ வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் கோல்டோட ரேட்டு இறங்குறப்போ அது ஃபிளக்சுவேஷன் ஆகும். அன்னைக்கு RBI வெளியிட்டு இருக்கிறது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 6ஆம் தேதியுடன் 671.1 கோடி மொத்தம் 71,760 ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வச்சிருக்காங்க டாலரா. அதே மாதிரி பவுனு தங்கம் கையிருப்பு எவ்வளோ இருக்கு அப்படின்னா 12,347 கோடி. ஸோ எக்ஸாக்டா இவங்க வச்சிருக்காங்க. டாலர்னு பார்த்தீங்கன்னா 1420.8 கோடி டாலரா வச்சிருக்காங்க. இதுதான் February 16 உண்டான தினமணி நியூஸ் பேப்பர். அடுத்து பார்ப்போம். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வள்ளலார் மாநாடு, உலக அளவு வள்ளலார் மாநாடு
எங்க நடந்திருக்குன்னா சென்னையில நடந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம ஏஐ உச்சி மாநாடு இன்னைக்குலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும், அதாவது பிப்ரவரி 16லேருந்து பிப்ரவரி 20. ஸோ இதுதான் வந்து 4வது மீட்டு. அது இன்டர்நேஷனல் சமிட், ஏஐ சமிட் இங்கே தான் நடக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சமிட் எங்கன்னா இந்தியாவில் நடக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி அது எங்கெங்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2023, 24, 25, இப்போ 26 இங்கே நடக்குதா. ஸோ சவுத் கோரியாவில் 2வது மாநாடு நடந்துச்சு. அப்புறம் பிளட் ஸ்கேன்னு சொல்லிட்டு 2023 நடந்தது. அதுக்கப்புறம் பிரான்ஸ்ல நடந்திருக்கு. இப்போ இந்தியாவில் நடக்குது, பிரிட்டன்ல. அதுக்கப்புறம் வந்து என்னென்ன நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் அகில உலக வள்ளலார் உச்சி மாநாடு சென்னையில நடந்திருக்கு. அவங்க வள்ளலார் பேரை வந்து எந்த சாலைக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஎன்பிசில கொஸ்டின் கேட்கலாம். இதான் எங்க திருவொற்றியூர் நெடுஞ்சாலைக்கு வள்ளலார் நெடுஞ்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. இதுல வேற நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இதுல நம்ம வள்ளலாரை பத்தி தான் தெரிஞ்சிருக்கணும். வள்ளலார் எந்த சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம அவரு தமிழ்நாடு செயின்ட் அண்ட் சோசியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்காக இருந்தாங்க 19th செஞ்சுரிக்கு. இவர் எப்ப பிறந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அக்டோபர் 1823 பிறந்தாரு. இவங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சு வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மருதூர்ல பிறந்திருக்கிறாரு. அது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. ஓகே, சிதம்பரம் பக்கத்துல இருக்கு. ஸோ ராமையா பிள்ளை சின்னம்மா, இவங்க அப்பா பேரு ராமையா பிள்ளை சின்னம்மைன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம், அவங்க அம்மா பேரு. ஓகே, இவரு 13வது இதுல பிறந்தரா. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் இதை ஆரம்பிச்சாரு. சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வள்ளலாரை பத்தி இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரும். இது மட்டும் இல்லாம சத்திய ஞான சபை இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு. இப்போ ஒரு ரீகால் மாதிரி இருக்கும். சத்திய ஞான சபை, இதோட வருஷம் நமக்கு கேட்பாங்க 1872. இவரு என்ன வந்து போதிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடவுளுங்கிறது ஒளி வடிவத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுதான். அதாவது ஜீவ காருண்யம், அதாவது எல்லா உயிர்களுக்கும் இவங்க என்ன பண்ணாங்க, உயிர் இருக்கு, அவங்கள யாருமே வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எல்லாத்துக்குமே உயிர் இருக்குனால ஜீவ காருண்யம், ஜோதி வடிவில் இறைவன் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் வந்து பெண் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. ஈக்குவாலிட்டி, எல்லாருமே ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ வரைக்கும் அங்க சாப்பாடு எல்லாருமே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி சொன்னதுதான் இது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சமரச சுத்த சன்மார்க்க சங்கம். அதுக்கப்புறம் திருவருட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருந்தாரு. இவர் நூல் எழுதினது திருவருட்பா, இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மருதூர், மேட்டுக்குப்பம், கருங்குழி ஆகிய இடங்கள்ல வள்ளலார், மருதூர் தானே ஒரு ஊருன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கடலூர்ல வள்ளலார் பூங்கா ஒன்னு ஓபன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அல்கமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வள்ளலாரை பத்தி ஒரு புக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, ஸ்பிரிச்சுவல் அல்கமி என்ற வள்ளலார் புத்தகம் வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆண்டுதோறும் 3 நாட்கள் விழா நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் பிறந்த நாள் எப்போ அப்படின்னா 05 அக்டோபர் 1823. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. மூலிகை தோட்டம், ஸோ இதெல்லாம் வந்து இதுல ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, வேற ஒன்றும் இதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அதுக்கப்புறம் இது தெரிஞ்சுக்கணும் என்னன்னா, தமிழ் தேர்தல் தலைமை தேர்தல் அதிகாரி சீஃப் எலக்டோரல் ஆபீசர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் வேற. சீஃப் எலக்டோரல் ஆபீசர்னா தமிழ்நாட்டு எலெக்ஷனுக்கு இவங்க தான் வந்து தலைமை தாங்கி நடத்துவாங்க. இவங்க எலெக்ஷனோட ஆர்டிகல் 324 329 வரைக்கும். ஸோ இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1950 படி தமிழ்ல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சீஃப் எலக்டோரல் ஆபீசர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது யாரு அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக், இவங்க இப்போதைக்கு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி யாரு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் வரும். உங்களுக்கு நான் திருப்பி வந்து சொல்றேன், அர்ச்சனா பட்நாயக் எத்தனாவது எலக்டோரல் ஆபீசர்? ஸோ இது பெருசா கேள்வி கேட்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி யார் இருந்தா? சத்யபிரதாப் சாஹூ. ஸோ நீங்க சத்யபிரதாப் சாஹூ எத்தனாவது சீஃப் எலக்டோரல் ஆபீசரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கும் தேடி பார்த்து படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். அரசு மற்றும் அரசு உதவி பெறல ஃப்ரீயா நாப்கின் கொடுக்கறத வந்து சொல்லியிருக்காங்க. யார் சொல்லியிருந்தாங்க? ஃபர்ஸ்ட் காங்கிரஸோட ஜெயா தாக்கூர் அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் இந்த உச்சநீதிமன்றத்துல கேஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யார் வந்து அமர்வுல இது வந்தது? ஜேபி பாரதி வாலா மற்றும் ஆர் மகாதேவன். இது கொஸ்டின் கேட்பாங்க. அதனாலதான் நம்ம ரொம்ப இன்டெப்தா படிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் கேஸை போட்டது ஜெயா தாக்கூர்,
காங்கிரஸோட மூத்த தலைவர். அதுக்கப்புறம் இந்த அமர்வு பெஞ்சில் சுப்ரீம் கோர்ட்ல ஜேபி பாரதிவாலா மற்றும் ஆர் மகாதேவன் இவங்க என்னைக்கு அப்படின்னா ஜனவரி 30ஆம் தேதி பாருங்க, ஜனவரி 30ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தமிழ்நாட்டிலன்னு இல்லை, இந்தியாவில் இருக்கிற யூனியன் அனைத்து மாநிலங்கள்லையும் யூனியன் டெரிட்டரிலையும் ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே வந்து அடிப்படை உரிமை, சுகாதார உரிமை, பெண்களுக்கு உண்டான உரிமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல பிரைவேட் ஸ்கூல்லையும் இருக்கணும், அதுதான் சொல்லியிருக்காங்க. அரசமைப்பு சட்டத்தின் 21வது பிரிவின் கீழ் வாழ்வு உரிமையில் மாதவிடாய் சுகாதார உரிமை இதுவும் அடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஊரகம் சானிட்டரி நாப்கின்களை ஊரக நகர்ப்புற பள்ளிகளில் மாணவ மாணவிகளுக்கு தனித்தனியே கழிப்பறைகள் இருக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு கழிப்பறையிலுமே இது இருக்கணும், ஃப்ரீயாவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இதை உடனடியாக அமுல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட முக்கியத்துவத்தை பத்தி பெண்களுக்கு மட்டும் தெரியக்கூடாது, மாணவர்களுக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதான் மொத்தம் 96%க்கும் அதிகமான பள்ளிகளில் மாணவிகளுக்கான கழிப்பறைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது பேப்பர் லெவலில் தான் இருக்கு, இன்னும் நடைமுறையில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 92%லேருந்து 96% உயர்ந்திருக்கு. மொத்தம் எத்தனை பள்ளி இருக்காம்? 14 லட்சத்துக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இது வந்து இருக்கு. ஓகே, அதுதான். அப்புறம் 15 முதல் 19 வயது பெண்களுக்கு 64.5% பேர் மட்டுமே வந்து இந்த சானிட்டரி நாப்கின் யூஸ் பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனைவருமே யூஸ் பண்ணணும், அதான் மெயின் திங்கு. ஸோ இதை நம்ம திறன்பட செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், வேற ஒன்றும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதில் இல்லை. அதுக்கப்புறம் இது ஏஐ உச்சி மாநாடு பிப்ரவரி 16லேருந்து பிப்ரவரி 20 வரைக்கும் டெல்லியில நடக்குது. ஸோ இது வரைக்கும் இது நடக்க போற 4வது உச்சி மாநாடு, அகில உலக அளவில் 4வது உச்சி மாநாடு. இது 4வது ஏஐ உச்சி மாநாடு. யாரெல்லாம் கலந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎன் பொதுச் செயலாளர் குட்டேரஸ் அவர் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரான்ஸ் அதிபர் கலந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா. ஸோ இதெல்லாம் கேட்பாங்க, யார் வந்து ஏஐ உச்சி மாநாடுல கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சீஃப் கெஸ்டா கலந்துக்கிறாங்க அப்படின்னு. யூஎன்னோட அதாவது யுனைடெட் நேஷன் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டேரஸ் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரான்ஸோட அதிபர் மேக்ரோன் கலந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரேசிலோட அதிபர் லூலா டா சில்வா அவர் கலந்துக்கிறாரு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 40 நாடுகள் அமைச்சக பிரதிநிதிகள் கலந்துக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. இது 4வது உச்சி மாநாடு. ஃபர்ஸ்ட் 1, 2, 3 எங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. 2023 பிரிட்டனின் பிளேட் சில்லி பூங்காவில் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 2024 சவுத் கொரியா சியோல்ல நடந்திருக்கு. 2025 பாரிஸ் பிரான்ஸ்ல இருக்கிற பாரிஸ்ல நடந்திருக்கு. இப்போ 4வது 2026 இந்தியா டெல்லியில நடந்திருக்கு. ஸோ இதுதான் தெரிஞ்சுக்கங்க. ஸோ வளங்களை ஜனநாயகமாக்கல், மீள்தன்மை, புத்தாக்கம் மற்றும் ஆற்றல், இது அனைத்து வச்சுதான் இது நடக்க போகுது. அதுக்கப்புறம் தமிழ்நாடு என்ன முதலிடத்துல இருக்கு? தொழில்துறை நிபுணர்கள், இன்ஜினியரிங்ல இதெல்லாம் இருக்காங்களா, தொழில்துறை நிபுணர்கள் அதிகமாக யாரை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் முன்னிடத்துல இருக்கு. 349 உயர் கல்வி நிறுவனங்கள்ல 1841 தொழில்துறை நிபுணர்கள் அதிகமா இருக்கிறது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான். எத்தனை பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா 395 தொழில்துறை நிபுணர்கள் பேராசிரியராக நியமிக்கப்பட்டதுல இவங்க தான் முதலிடம். ஓகே, தமிழ்நாடு. அடுத்தடுத்த இடம்னா மகாராஷ்டிரா 193, குஜராத் 179, கர்நாடகா 179. இது மட்டும் நோட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் நைஜீரியால கெப்பி மாகாணத்துல மீன் பிடிக்கும் திருவிழா நடந்தது. கொரோனா காலங்கள்னால 2020 இதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ இப்போ திரும்பி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்க நடக்குது மீன்பிடி திருவிழா அப்படின்னா நைஜீரியாவில் கெப்பி மாகாணத்துல நடக்குது. இது மட்டும் எக்ஸாம் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அனைத்தையுமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இவ்வளவுதான் இருக்கு இன்னைக்கு நியூஸ். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.